அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமானாரின் குணநலன்கள் நம்மிடத்தில் வெளியாக வேண்டும். பெருமானாருடைய குணநலன்கள், நற்குணங்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய நற்குணங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 360 நற்குணங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறது. இந்த 360 நற்குணங்களை விடவும் அதிகமாக இருக்கக்கூடிய நற்குணங்கள் பெருமானாருக்கு மட்டும்தான், வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. அன்பிற்கினியவர்களே, சாதாரணமான விஷயம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசியதே இல்லை என்று வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் நாம் உண்மை பேசுவதே ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கூட விளையாட்டிற்கு கூட பொய் பேசியதாக வரலாறுகள் இல்லை. இன்னைக்கு நாம் எல்லாம் வாழ்க்கையிலே 24 மணி நேரங்களிலே எத்தனை மணி நேரங்கள் நாம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மை என்பது இருக்காது. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்னாலும் அப்படித்தான் இருந்தது, நபித்துவமானதற்கு பின்னாலும் அப்படித்தான் இருந்தது. பெருமானாருடைய பிறப்பும் பரிசுத்தமானது, பெருமானாருடைய தலைமுறைகளும் தவறு செய்யாதவர்கள், அவர்களை சிலை வணக்கம் செய்யாதவர்கள், மது அருந்தியவர்கள் இல்லை. பெருமானாருடைய வரலாறுகளை எடுத்து பட்டியலை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நாயகத்தின் அவருடைய வம்சங்கள் புனிதமானது, அழுக்காறுகள் இல்லாதது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னாலே போய் பேசாமல் இருந்தார்கள். அதனால்தான் காபிர்கள் எல்லாம் அவரை அல் அமீன் என்று சொன்னார்கள், அஸ்ஸாதிக் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி என்று கூட சொல்லவில்லை, அல் அமீன் என்று சொன்னார்கள், நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள். அவரிடத்திலே ஒரு செய்தியை கொடுத்தால், ஒரு பொருளை கொடுத்தால் என்றும் அவர் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், நம்பிக்கைக்குரியவர் என்பதாக நபி பட்டம் வருவதற்கு முன்னால் 40 வயதிற்கு முன்னாலும் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதே இல்லை. இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே அப்படித்தான் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு பின்னாடி அதை விட மோசமா இருக்கிறோம். போன்லயே நாம சொல்றோம் எத்தனை பொய். நமக்கு பல்லதாசிலே இருந்துகிட்டு நான் இங்க இருக்கிறேன், எத்துணை பொய்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பிள்ளைகிட்ட போன கொடுத்து அத்தா வீட்டுல இல்லைன்னு சொல்ல நம்ம பொய் நாம் சொல்றது மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் பொய் சொல்வதற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறோம். நாயகம் பொய் சொன்னதே இல்லை, ஒரு காலமும் பொய் சொன்னதே இல்லை. ஒமா யன்திகு அனில் ஹவா, சுயமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் பேசியதில்லை. அவர்கள் வகியை தான் பேசி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,